ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து பார்க்க போறோம். மியூட்டபிள் டேட்டா டைப்புக்கும் இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நிறைய பிக்னஸ்க்கு வந்து தெரியாது ஆக்சுவலா. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நிறைய ப்ரோக்ராமிங் எரர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு. லாஜிக்கல் எரர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி எரர்ஸ் வரும், இந்த மாதிரி ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியாம நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன எரர் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா, மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேட்டாவை நீங்க ஒரு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு அட்ரஸை வந்து மெமரியில எடுத்துக்கும். அந்த அட்ரஸ் எப்பவுமே அது விடவே விடாது ஆக்சுவலா. அந்த அட்ரஸ்ல நீங்க வந்து என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது அட்ரஸ்ல போய் சேஞ்ச் ஆகும். எதுவுமே வந்து உங்களால சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம். இத வந்து நீங்க ஒரு ஒயிட் போர்ட்ல நீங்க வந்து ஏதாவது எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அழிச்சுட்டு திரும்ப எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, அதே ஒயிட் போர்ட்ல தான் நீங்க வந்து எழுத போறீங்க இல்லையா? ஸோ அந்த மாரி எடுத்துக்கலாம். ஆனா இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ பொறுத்தளவுல இது வந்து அ நீங்க ஒரு புக்ல வந்து பிரிண்ட் எடுத்துட்டீங்க, இல்ல ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த பேப்பர நீங்க கிழிச்சு போட்டு திரும்ப ஒண்ணு எடுத்துக்க வச்சுக்கலாம். இல்லாட்டினா வேற புக் வாங்கிக்கலாம். அந்த மாரி நீங்க பண்ணிக்கலாமே தவிர, அந்த டிக்ளேர் பண்ண விஷயங்கள நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, லிஸ்ட், டிக்ஷனரி, செட்ஸ் இதெல்லாம் வந்து மியூட்டபிள் கீழ வருது. நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன், டியூபிள்ஸ் இதெல்லாம் வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப்ல வருது ஆக்சுவலா. சரி. அப்போ என்ன பிராக்டிகலா என்ன தெரியுது அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப பாருங்க. இப்போ A இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ இப்போ B இஸ் ஈக்குவல் டூ A அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ இதுல பிரிண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து A யோட வேல்யூவ மாத்திரலாம் ஆக்சுவலா. A ஈக்குவல் டூ 6 அப்படின்னு மாத்திரலாம். ஸோ இப்போ இத பிரிண்ட் A, B அப்படின்னு சொல்லி நான் இங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே தெரியும் இது பேசிக் ஆப்பரேஷன். A யோட வேல்யூ வந்து 6ன்னு இருக்கும். ஏன்னா இங்க வந்து லைன் நம்பர் 6 14ல 6ன்னு மாத்திட்டேன். B இஸ் ஈக்குவல் டூ A. B யோட வேல்யூ வந்து 5ஆ இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது இப்ப நான் லிஸ்ட்ல பண்ண போறேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்றத பாருங்க ஆக்சுவலா. ஸோ ஏன்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறேன். B இஸ் ஈக்குவல் டூ A அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ இப்ப A யோட 0த் பொசிஷன்ல இருக்கிற அந்த 1 அப்படின்ற வேல்யூவ நான் வந்து 3 அப்படின்னு சொல்லி மாத்துறேன். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் A, B குடுக்கலாம். ஸோ இப்போ இத நான் பிரிண்ட் பண்ணும்போது, நீங்க என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, ஏலயும் வேல்யூ வந்து 3 அப்படின்னு மாறி இருக்கு. பிலயும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து 3 அப்படிங்கிறது மாறி இருக்கத நீங்க நோட் பண்ணலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, அட்ரஸ்ல போய் நம்ம ஒரு லிஸ்ட்ட வந்து மியூட்டபிள் டேட்டா டைப்ங்கிறனால அது வேல்யூ இது வந்து ரெஃபரன்ஸ்ல தான் வந்து மெமரி ரெஃபரன்ஸ்ல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ வந்து பி ஈக்குவல் டூ ஏ அப்படின்னு நம்ம வந்து குடுக்குற இடங்கள்ல, அதுல என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, ஏவோட அட்ரஸ் வந்து பில வந்து ஸ்டோர் ஆகுது ஆக்சுவலா. ஸோ நீங்க ஏல ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பிலயும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. ஸோ இப்போ அட்ரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது அட்ரஸ வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ. அ இப்போ இதே அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஏயோட அட்ரஸையும், பியோட அட்ரஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஏடிடி அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, இது வந்து ஏயோட அட்ரஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதே மாரி நான் பியோட அட்ரஸையும் நான் அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இத ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அட்ரஸ் இதான் வந்து ஏ அண்ட் பியோட அட்ரஸ் ஆக்சுவலா. லிஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் அட்ரஸ் 2மே பார்த்தீங்கன்னா, சேம் எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. இது நான் இத லிஸ்ட்ட கமெண்ட் பண்ணிட்டு, என்னோட இன்டிஜர வந்து நான் அன்கமெண்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப வந்து நான் இத ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஏ அண்ட் பி ஆர் அட் ஆப்ஜெக்ட்ஸ் அட் டிஃபரண்ட் அட்ரஸஸ். ஸோ ஒரு இன்டிஜர் ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும், எந்த ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னாலும் இதே தான். லிஸ்ட்டா இருக்கட்டும், டிக்ஷனரியா இருக்கட்டும், எதுல வந்தாலும் நீங்க வந்து அ ஒரு சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அட்ரஸ் எதுல போய் சேஞ்ச் ஆகுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் இஃப் இட் இஸ் மியூட்டபிள் ஆர் இன்மியூட்டபிள். ஸோ நம்ம வந்து இப்ப டிக்ஷனரியிலேயே ஒரு எக்ஸாம்பிள் மாரி பார்த்துரலாம் ஆக்சுவலா. ஸோ ஏன்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அந்த இடத்துல. ஏ இஸ் ஈக்குவல் டூ நேம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுல வந்து ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ அகைன் லைக் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப். இப்போ நான் வந்து பில வந்து நேமை சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பி இஸ் ஈக்குவல் டு ட்ரிப்ளஸ் டெக் தமிழ். ஸோ இந்த மாதிரி நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஏ கொடுக்குறேன் ஆக்சுவலா. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணது எதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்? பியை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்போ பாருங்க ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி ஏ மாறிடுச்சு. ஸோ
இந்த டிக்ஷனரி வந்து ஸ்டோர் பண்றப்ப ஏவோட மெமரி அட்ரஸ்ல போய் சேவ் ஆகும். நம்ம இங்க வந்து பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்றப்ப, பில வந்து நம்ம ஏவோட மெமரிய கொண்டு சேவ் பண்றோம். அதனால பில நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணா, அது ஆட்டோமேட்டிக்கா ஏலயும் சேஞ்ச் ஆகுது. இது மட்டும் இல்லங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து பாஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ, இப்போ வந்து டிஃபைன் சே ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து ஒரு லிஸ்ட் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். அந்த லிஸ்ட்ல வந்து இங்க அப்படியே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டூ ஏவோட வேல்யூ வந்து நம்ம மாறிக்கலாம். ஏ டாட் அப்பெண்ட் ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஏ வந்து ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ட இப்ப நான் வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ இங்க பின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ வச்சிருக்கிறேன். பிரிண்ட் பி. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஹலோ ஃபங்ஷன நான் கால் பண்றேன். கால் பண்ணதுக்கப்புறம் பிய பிரிண்ட் பண்றேன். ஓகே. ஹலோ பாஸ் பண்ணணும். பிய வந்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிருவோம். இப்ப நோட் பண்ணீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்டிஜரையோ, ஒரு அ நம்பரையோ, ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு நான் வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன்னா, அதோட லைஃப் சைக்கிள், அது ஸ்கோப் ஆஃப் தட் வேரியபிள் வந்து எதுக்குள்ள இருக்கும் அப்டின்னா, அந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். ஆனா, ஒரு லிஸ்ட்டையோ, டிக்ஷனரியையோ, இல்லாட்டினா ஒரு செட்டையோ நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட்டா அனுப்புறேன் அப்டின்னு சொன்னா, அகைன் நான் பாஸ் பண்றது பை ரெஃபரன்ஸ் பாஸ் பண்றேன். வேல்யூ பாஸ் பண்ணல. ரெஃபரன்ஸ் பாஸ் பண்றேன். ரெஃபரன்ஸ் டூ த மெமரி அட்ரஸ் ஆஃப் பி. அதனால இதுல நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும், அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பில இருக்கிற மெமரி அட்ரஸ்லயும் சேஞ்ச் ஆகும். அதனால இந்த ஃபங்ஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது, இங்க உள்ளுக்குள்ள என்ன ஆப்பரேஷன் நடந்திருக்கோ, அது வந்து பிலயும் வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தெரியாம நெறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நீங்க புரொடக்ஷன் கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.